ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம பிக்வின் சேனலில் சுவையான கொங்கு ஸ்டைல் அரிசிம்பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்பாடு ஒரு பிரியாணியோட ரேஞ்சுக்கு சுவையாக இருக்கும். இது ஒரு விசேஷ காலகட்டத்துக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கும் இது ரொம்ப கை கொடுக்குற ஒரு சாப்பாடு அப்படின்னா இந்த அரிசிம்பருப்பு சாதம் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிற நேரம் ரொம்ப கம்மி, ஆனால் சுவை அதிகம். எல்லாரும், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு அப்படின்னா கொங்கு ஸ்டைல் அரிசிம்பருப்பு சாப்பாடு தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் நம்ம மெனக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, அரிசி ஒரு பங்கு, பருப்பு ஒரு பங்கு. 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளர் பருப்பு, ரெண்டையும் சேர்த்து கழுவி எடுத்து அரிசியை ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஜீரகம், மிளகை 1-2, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் 1-2 இடித்து வச்சுக்கலாம். பூண்டு நல்லா ஒரு கட்டி தொளிச்சு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்து போட்டாவும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் மட்டும் போட்டாலும் அந்த பச்சை மிளகாயோட எசன்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த அரிசிம்பருப்பு சாப்பாட்டுக்கு. வெங்காயம், மிளகாய், பூண்டு, அதே மாதிரி ஜீரகம், மிளகு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி நாம் அரிசி பருப்பு ரெண்டையுமே கரெக்டான அளவுக்கு ஒரு 1 ஹவர் அளவு ஊற வச்சு நம்ம அதுக்கு உண்டான தண்ணியை எடுத்து வச்சு அதுலேயே விட்டுறலாம். மறுபடியும் அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். சரியாக ஈவனாக கலந்து தண்ணியும் அரிசி எல்லாம் சேர்த்து அப்படியே ஊற வச்சுட்டா அப்படியே தாளித்து எடுத்து கொட்டிக்கலாம். இது நெய் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ மணமாக இருக்கும். சாப்பாடு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாளித்து விட்டதுக்கப்புறமும் மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கலாம். இது எப்படின்னா, ஒரு விசில் விட்டு 2 விசில் சிம்மில் விட்டுட்டோம் அப்படின்னா சாதம் நல்லா வெந்து மலர்ந்து வந்திருக்கும். இது சுடு சாப்பாட்டில் நெய் பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்திருக்கும். இப்போ ஒரு சிலர் அரிசிம்பருப்பு சாதம் நல்லா குழஞ்சி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி அதிகமாக வச்சு குழைய விட்டு எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். வெண்ணெய் மாதிரி பளபளன்னு வேணும்னா அதுக்கு தகுந்த கரெக்டான தண்ணி வச்சுக்கோங்க. இந்த சூடான சாப்பாட்டில் நெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஊறுகாய் தொட்டும் சாப்பிட்லாம், தயிர் வச்சும் சாப்பிட்லாம், பெரிய வெங்காயம் வச்சும் சாப்பிட்லாம். சுவையாக செஞ்சு சாப்பிடுங்க.